சிம்ம ராசி கர்ஜனைகள், கோபங்கள், அதிகாரத்தன்மை, பேச்சில் பலம், தான் ஒரு பலசாலி, தன்னுடைய குரலே கர்ஜனையாக இருக்கக்கூடிய ஆணுக்கும் ஆண் ராசி. சிம்மராசியை பிறந்த ஆண்களாக இருந்தீங்கன்னா சிறு வயசுலேயே உங்களுக்கு இன்னல் துன்பம் வந்துட்டு போயிருந்திருக்கும். ஒரு 23 வயசு வரைக்கும் மன்மதன் மாதிரி இருப்பீங்க. ஜாலியாக படிக்கணும், நல்லா படிக்கணும், காலேஜ் போகணும், படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜாலியாக இருக்கணும், அப்படி இப்படிங்கிற மோகத்தோட சின்ன வயசுலேயே சுக்கிரன் உங்களுக்கு வந்துட்டு போயிடும். ஆனால் 23, 25 வயசுக்குள்ளே நீங்கள் காதல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு 25 வயசோட ஒன்றுமே இருக்காது. இல்லை திருமணமே பண்ணியிருந்தா கூட உங்கள் இல்லறம் பற்றற்று போயிடும். ஏன்னா சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் 23 வயசோடையே கெட்டு போயிடும். ஆனால் கால தாமதமாக திருமணம் நடக்கு பாருங்க. 23, 25, 27, 29 வயசில் கல்யாணம் நடக்க பாருங்க. அவங்களுக்கு திருமணம் ஏற்படுறது தடை ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிடுவார். ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் கலத்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பலு இறந்துட்டார்னா இல்லறம் நல்லா இருக்காது. அந்த டிப்ரெஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்துடுவீங்க. நிறைய லட்சமாக சம்பாரிச்சிட்டு வந்தாலும் தனக்கு ஒரு துணை இல்லைங்கக்கூடிய ஏக்கம் உள் நோய்க்கு ஏற்படக்கூடிய தருணங்கள் உண்டு. ஆனால் நீங்கள் 29, 31 வயசுக்குள்ள ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும். அப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அதிகார தோரணையான வேலை, பல சொத்து பத்துகளோடு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு தன்மையான அமைப்பும் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும். அரசியலில் பிரவேசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளும் உங்கள் ஜாதகத்தில் நிறையா இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் பார்க்கக்கூடிய கலைத்துறையோ காவல்துறையோ இல்லை ஏதாவது ஒரு துறையில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை மேன்மைப்படக்கூடிய தன்மையும் உண்டு. ஆனால் சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய பெண்கள் தான் பாவம். சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய பெண்களை கெட்டுறதுக்கும் மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருந்துருக்கணும். ஆண் ராசி தான், அரவணைக்கக்கூடிய ராசி தான். ஒரு கட்ட காலம் சிறு வயசுலேயே உங்களுக்கு திருமணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் டீனேஜ்னு சொல்லக்கூடிய 19 இயர்ஸுக்குள்ள கல்யாணம் நடந்துச்சுன்னா அது நிற்கும் கேட்குறது இல்லை, பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். உங்களுடைய கனவு படித்து பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லக்கூடிய கனவு அந்த காதல்னு சொல்லக்கூடிய நோயினால் உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாக போயிடும். ஏன் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருந்தா கூட அந்த என்கேஜ்மெண்ட்டும் நிற்காது, நடக்காது. ஏமாற்றம் தான் அடைவீங்க டீனேஜுக்குள்ளே கல்யாணம் பண்ணிங்கன்னா. ஆனால் 21, 23க்குள்ளே பண்ணிங்கன்னா படித்த உயர்ந்த நிலையில் படித்து நல்ல வேலையில் இருந்து தனக்கு ஒரு நடக்கக்கூடிய திருமணத்தில் பிறக்க வேண்டிய குழந்தைங்களுக்குன்னே வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த சிம்மராசிக்காரங்க. சோறெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அந்த தண்ணியை குடித்தாது தான் புருஷனுக்கும் தான் கணவனையும் வாழ வைக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மை நிறையா இருக்கும். அடுத்தவங்ககிட்ட யாரையும் உங்கள் பிள்ளையும் உங்கள் புருஷனையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க சிம்மராசிக்கார பெண்கள். ஆனால் சிம்மராசிக்கு உண்டான அமைப்பு கூடிய கணவன் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். உங்களை மீறுவார், உங்களுக்கு துரோகம் பண்ணுவார். அந்த டிப்ரெஷனில் கணவன் மனைவி பிரிஞ்சு போகக்கூடிய நேரங்காலங்களும் ஒரு கட்ட காலத்தில் வரக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரே ஒரு பிரச்சனை வரும். அது மண்ணு பிரச்சனை ஒன்று வரும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது. ஆனால் அம்மாவா தாயா தங்கச்சியா நீங்கள் அரவணைச்சு மாமியார் கூட இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் மாமியார் உங்களுக்கு அகென்ஸ்டாக தான் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை உயர்ந்து பரும்போது உங்கள் வாழ்க்கைக்கு இடையூறு பண்ணக்கூடிய தன்மையும் உங்கள் மாமியார் பண்ணுவாங்க. அதனாலே நீங்கள் வெறுத்து போயிடுவீங்க உங்கள் மாமியாரை. எவ்வளோதான் அடி வாங்குறது, எவ்வளோதான் குத்து வாங்குறது, போதுன சமீன் மாமியாரை வெறுத்து தான் கணவனை தனியாக சேர்த்து வரக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு. தாய்மை குணம் அதிகம், பாச குணம் அதிகம் உடையவங்க சிம்ம ராசிக்காரங்க. தன்னுடைய மகனுக்காகவும் தன்னுடைய மருமகளுக்காகவும் வாழக்கூடிய தன்மைகள்லாம் நிறையா உண்டு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
ஏன்னா ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தான் கணவன் தான் பிள்ளைங்களுடைய அரவணைச்சு வாழ்ந்துக்கிட்டு போங்க. வாழ்ந்தால் உச்ச நிலையில் அடையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்கள் ஜாதகத்தில் வருது. பொதுவாக சிம்மராசியை கேட்டேன்னா மற்ற ராசிங்க கொடுத்து வச்சுருந்துருக்கணும். அப்படியாமட்ட ஒரு நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரக்கூடியது அஷ்டமத்தில் சனி பகவான், 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அப்போ நாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பாம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சொந்தமோ பந்தமோ உற்றாரோ உறவினரோ இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க. அது உங்களுடைய ரோகத்தை பிரச்சனையை கொடுக்கும், நோயை கொடுக்கும், பயத்தை கொடுக்கும், தனக்கு ஏதாவது ஒன்று நடக்குமான்னு சொல்லக்கூடிய பயத்தை கொடுக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 2025 உங்களுக்கு அஷ்டம சனி வேற வருது. உங்கள் பேச்சு எடுபடாது. சிம்மராசிகளுடைய குழந்தைங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன பிள்ளைங்க, டீனேஜுக்குள்ளே இருக்க வேண்டிய பிள்ளைங்க, இந்த டைமில் நீங்கள் கல்யாணம் காட்சி பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா சிம்ம ராசியில் கேது பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் இருக்குது. நாக தோஷத்துக்கும் நீங்கள் ஆள்படுறீங்க. ஏதோ ஒரு பாம்பு, ஏதோ ஒரு நாகத்தோடைய சதி வேலை உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் வரனால ரொம்ப கவனமாக இருக்கணும். லூஸ் டாக் விடாதீங்க சிம்மராசிக்காரங்க. சிம்மராசி ஆண்கள் யார்கிட்டையும் கடன் கேட்காதீங்க, யாரையும் ஜாமீன் போட சொல்லாதீங்க. விலை உயர்ந்த காரு, வங்களா, லாரி, பஸ்ஸுன்னு வாங்காதீங்க, மாட்டிக்குவீங்க. போதைப் பொருளுக்கு ஆள்படாதீங்க, உங்களுக்கு நோயில் வரக்கூடிய தன்மை வருது. பழைய குப்பை, ஏதாவது கொலை களவு ஏதாவது ஒரு தப்பு குப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை மனைவிக்கு துரோகம் பண்ண மாதிரியான அமைப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, பழைய தூசி தட்டி உங்கள் மேலே கேஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் டைம் கிடச்சா சென்னை பொலிச்சலூர் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையாது சனிக்கிழமையாது தெரிஞ்சும் தெரியாமல் பண்ண தப்புக்கு மன்னிச்சுக்குங்க, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கேட்டு எம்பெருமானை நல்லா வழிபட்டுட்டு வாங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 2025 வரக்கூடியது அஷ்டமத்தில் சனி பகவான் வரனால கவனமாக தான் இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் உடலுக்கு எது நோய் நொம்பலங்க வராமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து வரக்கூடிய வருஷத்துக்கு நான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஏதாவது வழிமுறைகள் சொல்லுங்கன்னு ஒரு ஜோதிடரை போய் நாடுங்க. அவர் சொல்லக்கூடிய அமைப்பில் போய் தெளிவு பண்ணிக்கிங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம்தான், பெண்களுக்கு தான் ஆவாது. பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும், எதுலேயும் மாட்டிக்கக்கூடாது. இறைவனை வழிபட்டு இல்லறத்தோட சந்தோஷமாக இருந்து குறையில்லாமல் மோட்ச நிலையை கொடு சிவாயனம் அப்படின்னு சொல்லி முருகனையோ சிவனையோ வேண்டுங்க. தன்னுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க, தாயோடைய அம்மாவை வழிபடுங்க, அதாவது தாய் வழி முன்னோரை வழிபடுங்க. ஏன்னா சிம்மராசியில் கேது பகவான் வர்றாரு. கேதுனா தாய் வழி முன்னோர், அம்மாவுடைய அம்மா, அவங்கள நினைங்க. அவங்களுக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வருஷம் சிம்மராசிக்காரங்களுக்கு தான் பிரச்சனைகளும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆம்பளைங்க ரொம்ப கவனமாக இருங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க, தேவையில்லாத மண் பெண்ணு பொண்ணுங்கிற விஷயத்தில் ஆள்படாதீங்க, விட்டு விலகுங்க. வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மையோட தெளிவாக வாழுங்க, யோகம் கிடைக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 7வது வீட்டில் ராகு பகவான், இப்படி குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. அதனால் நல்ல நிலைமை இருக்குது. தேவையில்லாமல் தப்பு பண்ணாதீங்க, தப்பு பண்ணால் தண்டனை உறுதி. அதனால் சிம்மராசி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, அனுசரித்து போங்க, ஆண்டவனை வேண்டுங்க. உங்கள் மேலே பலவிதமான துன்பங்கள் தொலைகள் விளைவிக்கக்கூடிய அமைப்புக்கு சொந்தம் பந்தம் உங்களுக்கு சூனியம் கூட பண்ணும். உங்கள் ரோகத்தை நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு உங்களே தெளிவு பண்ணி தானம் பண்ணுங்க. நல்லா ஹைஜீனிக் ஃபுட்டாக சாப்பிடுங்க. அக்கம் பக்கம் வேண்டி இருக்கிற கோயிலுங்களுக்கு போங்க, நிம்மதியை தேடுங்க. கடலை போய் பாருங்கள், மலையை போய் பாருங்கள். இப்படி பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா 2025 உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது. பொதுவாக ஜாதக ரீதியாக 6, 8, 10, 12 துர்ஸ்தானம், கெட்ட இடம். 8ஆம் இடத்துல ராகு பகவான் பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடத்துல சனி பகவான் வரனால உங்கள் உடலுக்கு பிரச்சனை வரப்போகுது, உங்கள் உள்ளத்துக்கு பிரச்சனை வரப்போகுது. ரொம்ப ஹை டென்ஷன், ப்ரெஷரு, டென்ஷனு, கோபத்தை பண்ணிங்கன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சாந்தி கொடுங்க,
தியானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, நல்லா தண்ணி குடிங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, நிதானமாக இருங்க, பிரதானமாக இருப்பீங்க. தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆள்படாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஆயுசுக்கு எந்த குறையும் வராது. பிரச்சனைகள் வராமல், குறையில்லாமல், தான் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகி தான் மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். ஏதாவது வரக்கூடிய ராகு காலத்தில், ஏதாவது செவ்வாய்க்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ராகு காலத்தில், இல்லை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் என்னைக்காவது ஒரு நாள் வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க. ஒரு முழுநெல்லிக்காய் 1 கிலோ வாங்குங்க. சாமியை பார்த்துட்டு பிரகாரம் சுற்றி வரும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுத்து, இந்த வருஷம் இனிமையாக போகணும், எந்த குறையும் வரக்கூடாது, என்ன நானே காப்பாற்றிக்கிறேன், எனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு வேண்டுங்க. குறையில்லாமல் இருப்பீங்க. சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.